வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட அக்கிராஸ் கிச்சனில் சுவையான சத்தான கொண்டைக்கடலை அடை தோசை எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த உலக்கில் ஒரு உலக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன், ஒரு உலக்கு இட்லி அரிசி, 1/4 உலக்கு கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா அலசிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற விடணும். இப்போ இது கூடவே நான் 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்போ அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப 1-2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா நல்லா ஊறிருக்கு. ஸோ இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க உலக்கில் 1.5 உலக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ப்ளஸ் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊற்றுறப்பையும் சாப்பிட்றப்பையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே நான் 1 இன்ச்சு இஞ்சியும் 4 பல்லு பூண்டும் போட்டு அரைச்சிருக்கேங்க. ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். ப்ளஸ் நம்ம கொண்டைக்கடலாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறது நல்லதும் கூட. இப்போ இது ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நான் உடனே ஊற்ற மாட்டேன், ரொம்ப பச்சை ஸ்மெல் அடிக்கும். ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு ஊற்றினாலும் புளிச்சு போயிடும், அப்பையும் நல்லா இருக்காது. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நான் ஒரு 100 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடயே கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் தேங்காயை திருவிருக்கேங்க. இது கூட தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அது பெருசாக உங்களுக்கு டேஸ்ட் டிஃபர் ஆகாது. ஸோ கொஞ்சம் பெருங்காயம், இவ்வளோ ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தோசைக்கல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் தோசை நம்ம ஊற்றிடலாம். நான் 1.5 கரண்டி எப்போதும் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். நல்லா நைஸாக தோசை ஊற்றிக்கலாம். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நல்லா எண்ணெய், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை நெய் ஊற்றினீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். மூடி போட வேண்டாம், நீங்கள் இப்படியே வேக விட்டாலே போதுமானது. பாருங்கள், அது வேகும்போதே பார்க்குறப்பே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா ஒரு சைடு வெந்துடுச்சு. ஸோ திருப்பி போட்டுடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான கொண்டைக்கடலை அடை தோசை ரெடி. ஸோ நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். பாய்.